எவ்வளவு பெரிய விமானம் பார், எத்தனை விமானம் பறக்குது பார். எவ்வளவு பெரிய விமானம் பார், எத்தனை விமானம் பறக்குது பார். இத்தனை விமானமும் செலுத்துவது யார்? திறமையான விமானி சார். Ladies and gentlemen, I am the captain speaking. மிடுக்கான ஆள்தானே, கடினமாய் பயிற்சி எடுப்பாரே. வெள்ளை தொப்பியுடன் சீருடைதான் அணியும் விமானி அவர்தானே. Fashion seatbelt sign is turned on. பாலைவனத்தால் பயமில்லை, ஆழ்கடலாலும் அச்சமில்லை. தொலைதூரம் சீக்கிரம் சென்றிடுவார், பாதுகாப்பாய் தான் நம்மை சேர்த்திடுவார். Sit back, relax and enjoy the flight. Thank you. உங்களுக்கு உயரம் பயம் இல்லையா? வானம் தொடும் ஆசைதான் உயரம், அதனால் பயமில்லை. கண்டம் விட்டு கண்டம் கூட செல்வோமே, புது புது அனுபவம் பெறுவோமே. கவனமும் பயிற்சியும் வேண்டுமே, திறமை மற்றும் உடல் வலிமையும் தான் அவசியமே. முயன்றால் எதுவும் சாதிக்கலாம், விமானியாக ஆகிடலாம். I'd like to thank you for joining us on this trip. விமானி இல்லைனா நாம என்ன ஆவோம்? விமானி இல்லனா நாம இன்னைக்கு பல தொலைதூர இடங்களுக்கு சரியான நேரத்துக்கு போக முடியாது பப்பு. நம்மை பாதுகாக்கவும் சீக்கிரமாகவும் கொண்டு சேர்க்கிற விமானிகளுக்கு நாம நன்றி சொல்லியே ஆகணும். சரி, இப்போ கேள்வி நேரம். விமானிக்கு அடையாளமாய் அவர் அணிந்திருப்பது என்னென்ன? உங்களுக்கு அது தெரிந்தால் கீழே உள்ள கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். போலீஸ் போலீஸ் அங்கே பாருங்கள், காவலர், நம்மை பாதுகாக்கும் காவலர். நமக்கு ஏதும் ஆபத்து என்றால் உதவிக்கு வருவார் காவலர். காக்கி சட்டை அணிந்திருப்பார், தலையில் தொப்பி வைத்திருப்பார், கையில் லத்தி பிடித்திருப்பார். பார்க்க கம்பீரமாய் இவர் இருப்பார். அல்லும் பகலும் நாள்தோறும் ஓடோடி எங்கும் உழைத்திடுவார். வாகனத்தில் தான் ரவுண்ட் செய்வார், நம்மை இடைவிடாது காத்திடுவார். போலீஸ் காவலர் உடனே வந்தாரே, திருடனை துரத்தி பிடித்தாரே, திருடிய பொருளை மீட்டாரே, அதை கிச்ச மாமாவிடம் சேர்த்தாரே. உங்கள் பாதுகாப்பில் மட்டும்தான் கண்ணும் கருத்துமாய் இருந்திடுவோம், தூக்கத்தை கூட மறந்திடுவோம், உங்கள் நண்பனாய் என்றும் இருந்திடுவோம். போலீஸ் வெள்ளை ஆடை அணிந்துதான் வெள்ளை தேவதை வந்தாரே, அன்பா எங்களை பார்த்தாரே, தம்பிக்கு வைத்தியம் செய்தாரே. காலை காட்டென்று சொன்னதும் தம்பி அடம்தான் பிடித்தானே, வலிக்காமல் தான் காயத்தை தான் ஆற்றுவதாக சொன்னாரே. கையில் பஞ்சை எடுத்தார், மருந்தை அதிலே நினைத்தார். நீங்க காலை காட்டுவீங்களா, நான் மருந்தை தேய்ப்பேனா, வலி பறந்து போயிடுமா? தம்பியை கொஞ்சி கொஞ்சிதா மெதுவாய் மருந்தை இட்டாரே. முதலில் வலியால் சினுங்கியவன் பின் மெல்ல மெல்ல சிரித்தானே. அன்பும் பொறுமையும் இருந்திட நோய்கள் ஓடி போகுமே, மக்கள் நலனை காப்பது வெறும் கடமை இல்லை, அது சேவையே.
எதற்குத்தான்? குப்பையை அதிலே போடத்தான். குப்பை கீழே போட்டதால் என்ன ஆகி போனது? குப்பைக்காரர் வருவாரே, இதையும் அள்ளி போவாரே. குப்பைதான் எடுத்து போட்டாலும் அவர்களும் நம் போல் மனிதர்களே. குப்பை தொட்டியில் குப்பை போட்டதான் சிறு உதவி நாமும் செய்வோமே. முன்போல் நிலைமை இன்றில்லை, அது ஏன் உனக்கு புரியவில்லை? அதிகம் பிளாஸ்டிக் குப்பைகள் மண்ணில் என்றும் மக்காதே. குப்பைக்காரரை பார்த்ததும் தம்பியின் மனதும் மாறித்தான். குப்பைகளை தானும் எடுத்துதான் குப்பை தொட்டியில் போட்டானே. எந்த வேலையும் சுலபம் இல்லை, எங்கள் வேலையில் இழிவும் இல்லை. சுகாதாரம் காத்து நலம் சேர்ப்போம், நாட்டை தூய்மையாய் ஆக்கிடுவோம். வீட்டை கட்டி தருபவர் யார் யார் யார்? அவர்தான் பொறியாளர். பார் பார் பார், வீட்டை கட்டி தருபவர் யார் யார் யார்? அவர்தான் பொறியாளர். பார் பார் பார். டிப்டாப்பா சட்டை பேண்ட் போட்டுதானே இருப்பாரு, அளவு கோலை கையில் தான் பிடித்துதானே இருப்பாரு. மஞ்சள் நிறத்தில் எப்பவுமே தலைக்கவசம் தான் இருக்கும். அனைவரின் வேலையிலும் அவருடைய கவனம் இருக்கும். பலரின் உழைப்பினாலே உருவாகும் கனவு வீடு, அது நனவாகும் போது உங்கள் உள்ளம் துள்ளிடும். பலரின் உழைப்பினாலே உருவாகும் கனவு வீடு, அது நனவாகும் போது எங்கள் மனம் நிறைந்திடும். டக்கு புக்கு என்று ஒரு சத்தம் கேட்டது. எங்கள் வண்டி தானே அந்த சத்தம் போட்டது. ஒரு கையில் டோல் பாக்ஸ், மறு கையில் துணிமாய். எங்கள் வண்டியை ஒருவர் பார்த்தாரே, வண்டி பழுது பார்க்கும் மெக்கானிக் அவரே. நாங்கள் கொஞ்சம் அவசரமாய் போக வேண்டும், எங்களுக்கு நீங்கள் தான் உதவ வேண்டும். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாயிருந்தால் பழுது என்னவென்று பார்த்திடலாம். பழுதை பார்த்து சரி செய்த பின்னே சிட்டாய் நீங்கள் பறந்திடலாம். டக்கு புக்கு என்று சத்தம் போட்ட வண்டி உங்களால் இப்போது சரியானதே. சரியான நேரத்தில் பழுது பார்த்து முடித்த உங்களுக்கு எங்கள் கோடி நன்றியே. ஆசையால் மட்டும் வண்டி வாங்கிவிட்டால் போதாது, அவ்வப்போது அதைதான் சர்வீஸ் செய்திடணும். பள்ளி மணியும் அடித்தது, ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். பேச்சு சத்தம் ஓய்ந்தது. பள்ளி மணியும் அடித்தது, ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். பேச்சு சத்தம் ஓய்ந்தது. ஆசிரியர் உள்ளே வந்தாலே எழுந்து நின்று வணக்கம் சொல்வோமே. அன்புடனே வணக்கத்தை ஏற்று திரும்ப வணக்கம் தான் சொல்வாரே. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிட் டவுன். சிறிது குழப்பமின்றியே கசகம் கணக்கு பாடத்தை புரியும்படி தான் நடத்துவார். தவறு
செய்தால் கண்டிப்பு, நன்கு படித்தால் பாராட்டு, அன்பு கொண்ட ஆசிரியர் தான். உங்களுடைய வாழ்விற்கு என்றும் தான் வழிகாட்டும் நாங்கள் ஏனிதான். சரியாக நீங்கள் கல்வி கற்றாலே எதிர்காலம் இனிமையாகுமே. பால் பால் குடித்துப் பார். மியாவ் 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 என்று பூனை வந்தது. பாலில் உள்ள சத்தை கண்டு பதுங்கி வந்தது. குவாக் 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 என்று குழந்தை அழுதது. தாயின் பாலை குடித்தவுடன் அழுகை நின்றது. பால் பால் குடித்துப் பார். பசியை போக்கும் சக்தி பசுவின் பாலில் உள்ளது. பாலில் உள்ள புரதச்சத்து உடலை காக்குது. பல பல நோய்களிலிருந்து நம் உடலை காக்குது. பால் பால் குடித்துப் பார். குட்டி குட்டியாய் வட்டம் இரண்டை சுவற்றில் வரைந்தானே. குச்சி குச்சியாய் இட்டு கோட்டினை மேலும் கீழும் வரைந்தானே. மேலும் இரண்டு புள்ளி வைத்தான், அதற்கு கீழே கோடு இட்டான். வளைவு ஒன்றையும் கீழே வரைந்து அழகுடன் முடித்து வைத்தான். சின்ன விரலாலே சித்திரம் செய்து என்னை பார்த்து சிரித்துக் கொண்டான். குட்டி குறும்பே சொல்வாயா நீ வரைந்தது என்னவென்று? பெரிய வட்டம் நீங்கள்தான், இந்த சின்ன வட்டம் நான்தான். கண்ணே மழலை மொழியாலே நீ என்னை அழைத்தாயே. தாயாய் நான் உணர்ந்தே நான் பெருமை கொண்டேனே. உன் செல்ல குறும்பு சிரிப்பாலே மேலும் மகிழ்ச்சி பெருகிடுதே. இன்னும் மகிழ்ச்சியில் நானும் திளைத்திடவே மீண்டும் அழைப்பாயே. செல்ல மகனே கட்டி கரும்பே சொல்லு கண்ணே அம்மாவென்று. அம்மா